ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மக்கள் தொகையை முறையாக கட்டுப்படுத்தியதற்காக மத்திய அரசு கொடுத்த பரிசுதான் இது என்று துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்தும் பார்வையும் என்ன? அதாவது இந்த முயற்சியில தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவரோட முயற்சி தமிழகத்தின் ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோ படியே தமிழகத்தின் எம்பிக்கள் காப்பாற்றப்படும். அதுபோல மற்ற இந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் பெரிய ஸ்டேச்சர்ல இருக்கிறாரு. அவர் கூட்டக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொடுக்கக்கூடிய மாநிலங்களின் மக்களவை தொகுதி எண்ணிக்கையும் ப்ரொபோர்ஷனேட் படி இந்திய அளவில் அது காப்பாற்றப்படும் நான் நம்புறேன். ஆனா 1951ஆம் ஆண்டு செய்த தொகுதி டீலிமிட்டேஷன் மறுவரை தமிழ்நாட்டை சேர்ந்த சந்திரசேகர் ஐயர் என்பவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் கமிட்டி சேர்மனா இருந்தாரு. அன்னைக்கு 100க்கு 100 வட இந்திய மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய அளவுக்கும் சென்னை ராஜ்தானிக்கு மிக அதிக இடங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கும் தான் அது நடந்தது என்பது 100க்கு 100 உண்மை. காரணம், காங்கிரஸ் கட்சி தனக்கு எதிராக ஜனசங், RSS போன்ற இயக்கங்கள் வேரூன்றி இருக்கக்கூடிய வட இந்தியாவில் தான் தனக்குள்ள எதிர்ப்பாளர்கள், தன்னை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையில் வட இந்தியாவிற்கு இடங்களை எடுத்துக்கொண்டு தனக்கு உறுதியாக ஆதரவாக இருக்கக்கூடிய தென்னிந்தியாவிற்கு இடங்களை அதிகரித்தார்கள் என்பதும் அந்த 1951ஆம் ஆண்டு உள்ள தொகுதி மறுவரை இதையும் மக்கள் தொகை வாரியாக நாம் ஒப்பிட்டு பார்த்தால் யாரும் புரிந்து கொள்வார்கள். வடக்கே இருந்துதான் RSS போன்ற இயக்கங்கள் வளரும், காங்கிரசுக்கு எதிரான இயக்கங்கள் வளரும் என்ற அடிப்படையில் சென்னை ராஜ்தானிக்கு அதிக இடங்களும் வட இந்தியாவுக்கு குறைந்த இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரியும். ஆனால் இது லா ஆஃப் எஸ்டாப்பல் என்று கூறுவார்கள். அந்த வகையில் 71 நடந்த தொகுதி மறுவரை, அதற்கு பிறகு இப்பொழுது அடுத்து நடக்க இருக்கக்கூடிய இதில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சனையை இந்திய அளவில் இன்னைக்கு ஒரு உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தமிழகத்தின் நலன் சார்ந்து எழுப்பும் போது பாஜகவை பொறுத்தவரையில் வட இந்தியாவிலும் ஹரியானாவில் பாதி இடங்களை தோற்ற சூழ்நிலையில், யூபியில் அதிக இடங்களை தோற்ற சூழ்நிலையில், மேலும் ராஜஸ்தானில் குறிப்பிடத்தக்க இடங்களை இழந்த சூழ்நிலையில் மீண்டும் 2029 தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 1-1 தோல்வி, 26 தோல்வியடையக்கூடிய அனைத்து கட்சிகளையும் சேர்த்து 29 இந்திய அலையன்ஸுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கலாம். கேரளாவில் கேரள காங்கிரஸை சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கலாம். இங்கு ஒரு 25 இடங்கள், அங்கு ஒரு 5 இடங்கள் எல்லாம் வெற்றி பெறலாம். மேலும் அவர்கள் ஒரிசாவில் வளர்ந்திருக்கிறார்கள், தெலுங்கானாவில் வளர்ந்திருக்கிறார்கள் என்ற சூழ்நிலையில் ஒரு விஷயத்தில் வட இந்தியர்களுக்கு காங்கிரஸால் RSS அங்கிருந்தால் வளரும் என்று ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய நினைத்தால் அதனால் அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று உத்தரவாதம் கிடையாது. அதே வேளையில் ஸ்டாலின் உயர்த்திருக்க குரலின் வலிமையால் தென்னிந்தியாவில் பாதிப்பு வரலாம். எனவே மோடி அவர்கள் இதனை ஸ்டேட்டஸ் கோ தான் கொண்டு செல்வார்கள். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. காரணம், அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் கொடுத்தால் அவர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்கு கேரண்டி கிடையாது. அதே வேளையில் ஏற்கனவே அதிக இடங்களை இருப்பவர்களுக்கு எதிராக செயல்படுத்தினால் அவர்கள் எதிராக போறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2029 தமிழகத்தில் 25 எம்பிக்களை நேரடி போட்டியில் 1-1 மோடி தலைமையில் கொண்டு வந்து வெற்றி பெறலாம் என்ற வீகத்திலும், கேரளாவில் கேரள காங்கிரஸை சேர்த்து 5 இடங்களாவது வெற்றி பெறலாம் என்ற வீகத்தில் இருக்கக்கூடிய பாஜக கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் கோ நிலையை தாண்டி மாற மாட்டார்கள். அதை வெளிப்படையாக சொல்வதென்றால் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் முயற்சிக்கு வெற்றி என்பதை ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.